ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து எப்படிலாம் மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங் நடந்ததுக்கப்புறம் நம்ம எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும் அந்த அனலைஸ் வச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எப்போதும் நார்மலாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த எம்எஸ்டி லெவல் மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தியரி, ஸோ அதோட ஜோன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதை வந்து இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் வந்து அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட்டை ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். அதுவும் ஆப்ஷன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க்கை நீங்கள் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா ஒரு நல்ல ஒரு ஆத்தரைஸ்ட் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து முடிவெடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இன்றைக்கான கான்டென்ட் நான் சொன்னோம் இல்லையா, ஸோ ஒரு மார்க்கெட் ப்ரீவியஸ்லி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் அதில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு நம்ம எம்எஸ்டி லெவல் வச்சு எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம். ஸோ மேலே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஒரு நாளுடைய டைம் ஃப்ரேம் 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம இதை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ மார்க்கெட் நமக்கு என்ன நடந்திருக்கு கேண்டிலாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். இது வந்து பேரிஸ் கேண்டில் மாதிரி நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்து, ஆனால் கேண்டிலில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயுமே விக் இல்லை. ஸோ கீழே தான் நமக்கு வந்து விக் இருக்குது. அப்போ வந்து கேண்டில் ரேட்டு ஆக்சுவலாக பாடி ஃபுல்லாக மேலே இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து இது என்ன, இது வந்து நம்ம வந்து ஒரு பையிங் இந்த இடம் ஃபுல்லாகவே நடந்திருக்கு அப்படிங்க நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நடந்திருக்கிறது எல்லாமே ஒரு பையிங். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க அப்படின்னா எப்படிலாம் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க நிறைய பேர், அவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேட்டர்ன் வச்சு இல்லைனா ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினராக இருக்கக்கூடியவங்க எப்படிலாம் மார்க்கெட் ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டில் எப்படிலாம் பார்த்து எதெல்லாம் சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ பிகினர்ஸ் இந்த வீடியோவை கவனிங்க தொடர்ந்து, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரேடிங் நடந்து முடிஞ்ச எப்படி பார்த்தோன்னா, இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்காக ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நிறைய பையிங் நடந்திருக்கு. ஏன்னா விக் வந்து கீழே இருக்குது, பாடி வந்து ஃபுல்லாக மேலே இருக்குது. அப்போ வந்து ஒரு இது நடந்திருக்கு. இந்த இடத்துல நமக்கு எங்கே அதிகமான பையிங் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான் ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இது எனக்கு நிறைய நண்பர்கள் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த டவுட்லேயும் நம்ம அதை கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு இதோட லோவிலேருந்து ஹைக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஹைக் மார்க் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இந்த லாகிங் கொடுத்துக்கிடுவோம். ஓகே, லாக். ஸோ இது இதில் நீங்கள் வந்து சொன்னீங்க, அதாவது என்னென்னா இது வந்து அடுத்த நாளுக்கும் வந்து இது எக்ஸ்டர்ன் ஆகுறது, எனக்கு எப்படி சார் இது வந்து இதை நாங்கள் புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அதுக்கான இது நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் வந்து இதில் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் ரைட் அப்படின்னு இருக்கா, இந்த எக்ஸ்டென்ஷன் ரைட் அப்படிங்கிறத நீங்கள் அதில் டிக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் ரைட்டுன்னு இருக்கா, இதை வந்து நீங்கள் அன்டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கான மார்க்கெட், அதாவது ப்ரீவியஸ்லி க்ளோசிங் நடந்திருக்கு இல்லையா, அந்த மார்க்கெட்டுக்கான லெவல் மட்டும்தான் நமக்கு ஷோ ஆகும். நீங்கள் எக்ஸ்டென்ஷன் ரைட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கே மார்க்கெட் வேலை கீழே அப்படின்னு சொல்லி இதாகும்போது அந்த இண்டிகேட்டர் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபிக்ஸட் வால்யூம் ப்ரொஃபைல் வந்து ரீவெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அந்த செட்டிங்ஸோட இது. இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா அன்டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இதுக்கு வந்து இதாகிடும். ஓகே, இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கோம். ஸோ வால்யூமாக எப்படி நமக்கு ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமான வால்யூம் நமக்கு ட்ரேட் நடந்திருக்குது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இங்கே நமக்கு வந்து அதிகமான வால்யூம் ட்ரேட் நடந்திருக்கு. அடுத்து வந்து வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்குது. ஸோ இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா அது இப்போ வால்யூம் ப்ரொஃபைல் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினாக தெரியல அப்படின்னா சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு வேல்யூவாக, அதாவது ஒரு நாளுடைய டைம் ஃப்ரேமில் 70% ட்ரேட், 70% ட்ரேட் நடந்தது பார்த்திங்கன்னா கீழே தான் நடந்திருக்கு நமக்கு. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் நடந்திருக்கு. அதாவது இந்த ப்ளூ கலர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த 2 ப்ளூ கலர் லைனுக்குள்ளே தான் நமக்கு வந்து 70% ஆஃப் ட்ரேட் வந்து நடந்திருக்கு. அதில் பர்டிகுலராக எங்கே வால்யூமாக ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுதான் வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் அதிகமாக ட்ரேட் நடந்த இடம் நமக்கு காமிக்கும். அப்போ நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ப்ரொஃபைலுடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம வந்து ஒரு லைன் போடுவோம்.
ஹரிசாண்டல் இல்லை, ஹரிசாண்டல் ரே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணிங்கன்னா வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ ரெட்டில் இருக்கட்டும். அடுத்து வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த 2 லோ லைன் இருக்கு இல்லையா, அதாவது வேல்யூ வெரியா லோ, வேல்யூ வெரியா ஹை. ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கலர் லைன் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இப்போ நமக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து இது வந்து வால்யூம், அதாவது இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 5 மினிட் டைம் ட்ரைட் பண்ணணும், மாற்றிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். மறுநாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இது வந்து நமக்கு வந்து நல்லா பார்த்தீங்க 70% ட்ரேட், அதாவது ப்ரீவியஸ்லி 70% ட்ரேட் வந்து நடந்த இடம் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 3 லைன் தான். லோவில் வந்து பார்த்திங்கன்னா 24,159லேருந்து 24,235. ஸோ இந்த ப்ரைஸில் தான் அதிகமான ட்ரேட் வந்து நமக்கு நடந்திருக்கு. ப்ரீவியஸ்லி வால்யூமாக ட்ரேட் நடந்த இடம் இந்த ஜோன் தான். இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இன்கேஸ் இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ ஏரியாவுக்கு மேலே, அதாவது ப்ரீவியஸ் டேனுடைய வால்யூம் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய வேல்யூ ஏரியா ஹைக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மார்க்கெட் வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். ஆனால் அந்த பையிங் எங்கே நடக்கும், எங்கே மேக்ஸிமம் வந்து ஒருவேளை மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியாவுக்குள்ளே வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ஒரு 5 மினிட் கேண்டில் வந்து பட்டவொன்னே டக்குன்னு வந்து ஒரு ஸ்பைக் கொடுக்கும். ஓகே. ஸோ அந்த ஸ்பைக்கை நம்ம வந்து பிடிக்கலாம். ஸோ நாம் வந்து ட்ரேட் பண்ணுறது எப்படிங்கிறது நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேனோ அதுதான் இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்பைக் ஒரு டக்குன்னு ஒரு இதில் வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் பட்டோன்னா மார்க்கெட் வந்து ஒரு 5 மினிட் கண்டியில் ஒரு ஸ்பைக் கொடுக்கும். அப்போ நம்ம வந்து அதில் வந்து ஒரு ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து ட்ரேட் நடந்திருக்க இடம் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ்லி நம்ம காமிச்சிருக்கிறதுனால இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு ட்ரேட் நடக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது ப்ரீவியஸ்லி பார்த்துட்டிங்க. ஸோ எங்கே நமக்கு வந்து அதிகமான ட்ரேட் நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி மேலே தான் வந்து நமக்கு வந்து பாடி இருக்குது. இங்கே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக மேலே தான் இருக்குது. ஆனால் வந்து கீழே வந்து நமக்கு 1 டே டைம் ஃப்ரேமில் விக்கு வந்து கீழே இருக்குது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கீழே வர மார்க்கெட்டை வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே உள்ள வந்து பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ க்ளோசிங் கடந்திருக்கிறது பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்ட்லி வந்து நம்ம வந்து வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே. ஓகேவா? ஸோ வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ப்ரீவியஸ்லி வந்து எப்படி ட்ரேட் நடந்திருக்கு 1 டே டைம் ஃப்ரேம்லனா, அப்போது பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை வந்து கீழே இறங்கும் போது பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி மார்க்கெட் மேலே கொண்டு போயிருக்காங்க. அப்போ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த இடம் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து வேல்யூ ஏரியாவுடைய ஹை ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போகும்போது. இன்கேஸ் மார்க்கெட் ரேஞ்சில் ஓப்பன் ஆகி கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ ஏரியாவுடைய லோ இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து இந்த வால்யூமோடைய பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் வேல்யூ ஏரியா ஹை அப்படிங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸாவோ ஆக்ட் ஆகும். ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து நம்மளுடைய எம்எஸ்டி லெவல் எப்படி இருக்குது, நாளைக்கான ஜோன் எங்கே அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஓகே. எம்எஸ்டி ஜோன் மாஸ்டர் அண்ட் மேஜர் லெவல் தேரியில் எம்எஸ்டி ஜோன் வந்து எம்எஸ்டி ஜோனுடைய இண்டெக்ஸோட லெவல் பார்த்துருங்க. ஸோ இண்டெக்ஸோட லெவல் பார்த்தீங்கன்னா 24,207லேருந்து 24,235 வரைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ 24,207லேருந்து 24,235. ஸோ ஒரு 34 வர நிமிஷம். எஸ், ஒரு 28 பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இதில் வந்து நமக்கு வந்து எம்எஸ்டி ஜோன். ஸோ 24,207லேருந்து 24,235 வரைக்கும் இருக்குது எம்எஸ்டி ஜோன். இது ஃபஸ்ட்டு ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,317. செகண்ட் ஹை வந்து 24,440. தேர்ட் ஒன் ஹை ஸோ வந்து 24,536. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து மேலே மார்க்கெட் மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸாக நமக்கு வந்து இது வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் மார்க்கெட் மேலே போகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸாக நமக்கு ஆக்ட் ஆகும். ஏற்கனவே நம்ம வந்து இதில் வந்து வால்யூம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ வால்யூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வால்யூமுடைய ஜோன் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன் அப்போலே ப்ரீவியஸ்லி. இந்த 3 லைன் தான் நமக்கு வந்து வால்யூமோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த எம்எஸ்டி ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பாயிண்ட், அதாவது வேல்யூ ஏரியாவுடைய அதாவது வால்யூமுடைய வேல்யூ ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ வேல்யூ ஏரியா ஹையில் தான் இந்த எம்எஸ்டி ஜோனுடைய லெவல் வருது. இங்கே இந்த கேண்டியல் இங்கே மேலே போயிட்டு எம்எஸ்டி லெவலில் இருக்கக்கூடிய
இந்த லெவலுக்கு கீழே தான் இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேனோ அதை சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே போயிட்டு ஒரு ரிவர்சல் என்ட்ரி, எனக்கு இங்கே புட்டு வந்து ஒரு என்ட்ரி இங்கேருந்து செல் கிடைக்கும், இண்டெக்ஸ் செல் கிடைக்குன்னா புட்டை பை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வால்யூம் பாயிண்ட் ஆஃப் மார்க்கெட் இன்கேஸ் வந்து மேலே போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ஹைக்கு போகுது. இங்கே வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுடைய வேல்யூ ஏரியா ஹை இருக்குது. ஸோ வேல்யூ ஏரியா ஹையிலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து டார்கெட் வைக்கலாம். ஸோ இன்கேஸ் பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலில் தாண்டி கீழே வருதுன்னா வேல்யூ ஏரியாவில் தான் வந்து அடுத்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இங்கே இந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனவுடனே ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 5 மினிட் கேண்டிலில் நம்மளால் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து அனலைஸ் பண்ண விஷயத்தை தான் இதில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அடுத்து வந்து வேல்யூ ஏரியாவுக்கு கீழே வந்துருச்சு, லோவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா அப்போ இங்கே நமக்கு அடுத்த டார்கெட் எதுவாக இருக்கும், இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இன்கேஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ லோவிலே ஓப்பன் ஆகுது, இங்கே ஓப்பன் ஆகுது, அதாவது க்ளோசிங்க்கு கீழே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரேஞ்சு தான். ஸோ க்ளோசிங் கீழே ஓப்பன் ஆகுதுன்னா இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டோம். அப்போ இங்கேயோ போயிட்டு மார்க்கெட் திரும்பும்போது நம்ம வந்து இந்த வேல்யூ ஏரியாவுடைய லோவை டார்கெட்டாக ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கலாம். ஸோ இங்கே டார்கெட் வைக்கலாம். அடுத்த டார்கெட் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய MSD ஜோனுடைய ஃபஸ்ட்டு லோ இருக்குது. ஸோ லோ அடுத்து மேலே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். சப்போர்ட் அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 2400, அடுத்து வந்து 24,000, அடுத்து வந்து மூணாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,881. ஸோ 23,900 அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து நாளைக்கான இன்ட்ராடே, அதாவது இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து இதுதான். இன்ட்ராடே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாஸ்டர் மேஜர் லெவல் தியரி, ஸோ MST அப்படிங்கிறதுக்கான கோர்ஸ் வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய அடுத்து என்ன நம்ம வந்து இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும், இந்த மேனுவலாக அந்த MST லெவலில் நம்ம கால்குலேஷன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு இண்டிகேட்டர் நம்ம வந்து ஃப்ரீயாக கொடுப்போம். அந்த இண்டிகேட்டரே வந்து நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் நீங்கள் நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறீங்களோ, இன்ட்ராடேயில் என்ன ஸ்கிரிப்ட் நீங்கள் கேஷில் பண்ணாலும் சரி, கமாடிட்டியில் பண்ணாலும் சரி, இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எதில் பண்ணாலும் ஓகே. ஸோ ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஓகேவா? என்ன நீங்கள் ஸ்கிரிப்டில் ட்ரேட் பண்ணாலும் அந்த ஸ்கிரிப்டுக்கான இன்ட்ராடே லெவல் என்ன அப்படிங்கிறத இந்த இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துரும். அந்த இண்டிகேட்டர் நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கு ஓவராலாக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கெட்டை வந்து ஈஸியாக எப்படி அனலைஸ் பண்ணணும், ஸோ அந்த இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது விரிவாக நம்ம இந்த வீடியோவில் உங்களை சொல்லியிருக்கேன். ஒரு வால்யூமாகவும் பார்க்கணும், அந்த சேம் டைமில் நம்ம MST லெவல், ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது இந்த லெவல்ஸ்லாம் வந்து மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து இந்த MST லெவலுங்கிறது வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய இந்த லெவல்ஸ், நாளைக்கான லெவல்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே. நிறைய நண்பர்கள் நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணுற நண்பர்கள் பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன இந்த வீடியோவில் அதாவது இந்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம சொல்கிறது தான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து சொல்லுவோம், ஷேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி எதாவது புரிஞ்சுக்கிட்டீங்க, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு கருத்து இருக்குது, ஒரு கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா நான் வந்து அடுத்தடுத்து என்ன வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு ஏற்படும். அதனால் உங்களுடைய கருத்து என்னங்கிறது எனக்கு முழுமையாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நிறைய நண்பர்கள் லைக் பண்ணுங்கள். பார்க்குற எல்லா நண்பர்களும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் அது வந்து மோட்டிவேட் பண்ணி எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறது காசு பணம் இல்லை. ஸோ எனக்கு வந்து லைக் தான் தேவை. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.